வாங்க இது என்னோட ஐவிஎஃப் ஜேர்னியோட பார்ட் 4 வீடியோங்க. இப்போ ஈடி முடிஞ்சதுமே நம்ம வந்து எப்படி இந்த பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகுற வரைக்கும் எந்த மாதிரி நம்ம பெட் ரெஸ்ட் இருக்கணும், எப்படி நம்ம வீட்ல வந்துட்டு ஒர்க்லாம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிற டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதை பத்தின ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலான்னு தான் நான் இந்த வீடியோ வந்துட்டு எடுத்திருக்கேங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஈட்டி முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் ஃபுல் அண்ட் ஃபுல் பெட்லயே படுத்திருக்கணும்ன்றதெல்லாம் அவசியமே கிடையாதுங்க. சின்ன சின்ன ஒர்க் பண்ணிக்கலாம், சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். கீழே குனிஞ்சு ஒர்க் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம ஸ்டொமக்கை வந்துட்டு அமுக்கிக்கிட்டு வேலை பார்க்குற மாதிரி எந்த ஒர்க்கும் பண்ணக்கூடாது. ஹெவியா ஏதாவது வெயிட் தூக்குற மாதிரி ஒர்க்கு, எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம ஈர துணியை அப்படியே தூக்கணும்னா அதுவும் வெயிட் தான், அதை கூட நம்ம தூக்க கூடாதுங்க. அதே இப்ப வெஸ்டர்ன் டாய்லெட்ல தான் போகணும்பாங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, உட்காந்து போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்ல. பொறுமையா உட்காந்து பொறுமையா எழுந்திருக்கிறது நமக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேங்க. ரொம்ப நேரமா நம்ம நின்னுட்டே இருக்க கூடாதுங்க. ஏதோ ஒரு ஒர்க், சின்ன சின்ன ஒர்க் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு டயர்டா இருக்கு அப்படின்னா அந்த வேலையை முடிச்சுட்டு போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. டக்குன்னு போய் பெட்ல படுத்துருங்க. அதே மாதிரி லாங் டிராவல் பண்ணக்கூடாதுங்க. பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அதெல்லாம் நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் நீங்க டிராவல் பண்ணணும்னு சொன்னா மட்டும்தான் நீங்க பண்ணணும். ஏன்னா உங்களோட ஹெல்த் கண்டிஷன் டாக்டருக்கு தான் தெரியுங்க. முக்கியமா இந்த 1 மந்த் பீரியட்ல நம்ம மைண்ட வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாம வச்சுக்கணுங்க. கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்றது வந்து ஈடி பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஏதாவது சிம்டம்ஸ் தெரியுமான்னு சொல்லி ஸ்ட்ரெஸ் பண்ணி உங்களை நீங்களே டிப்ரெஷன்ல கொண்டுட்டு போயிடாதீங்க. டென்ஷன் ஆகாம பாசிட்டிவா பீஸ்ஃபுல்லா நீங்க இருக்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. உங்க டாக்டர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதுபடி நீங்க இருக்க ட்ரை பண்ணுங்க. அவ்வளவுதான். 1 மந்த்ல நமக்கு வந்து பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகுற வரைக்குமே நம்ம மைண்டையும் நம்ம உடம்பையும் வந்து கேர் பண்ணிக்கிறது நம்ம கையில தாங்க இருக்கு. தேவையில்லாம இந்த நெகட்டிவா பேசுவாங்கல்ல, அவங்க பக்கத்துல போகாதீங்க. அவங்க கிட்ட கால் பண்ணி கூட பேசாதீங்க. நம்மளை சுத்தி எப்பயுமே பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும்தான் இருக்கணும். இந்த மந்த் நமக்கு பேபி கண்டிப்பா நிக்கும், அதை மட்டும் நீங்க மைண்ட்ல நினைச்சுக்கோங்க. தேவையில்லாம யூடியூப்ல போயிட்டு ஐவிஎஃப் பத்தி சர்ச் பண்றேன்னு சொல்லி உங்களை நீங்களே டிப்ரெஷனுக்கு கொண்டு போயிடாதீங்க. கரெக்டான டயட்ல இருங்க. டாக்டர் என்ன சொன்னாங்களோ அதே மாதிரியே வந்துட்டு கரெக்டா ஃபுட் சார்ட் எடுத்துக்கோங்க. அவங்க கொடுத்த மெடிசின்ஸை கரெக்டா எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த 1 மந்த்ல ஏதாவது டிஃப்ரெண்டான சிம்டம்ஸ் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அது வந்து பிரெக்னன்சி பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ் அப்படின்னு நீங்களாவே கெஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம நம்ம சாப்பிடுற அந்த மெடிசின்ஸ்னால கூட நம்மளோட உடம்புல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கிடைக்கலாம். அதை வச்சு நம்ம நெகட்டிவ் பாசிட்டிவ் நம்ம திங்க் பண்றது முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன். சோ உங்களுக்கு நல்ல டைம் கிடைச்சிட்டு நல்லா தூங்குங்க. ஏன்னா பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதுக்கு தூங்கவே முடியாதுங்க. சோ இப்போதைக்கு நல்லா தூங்குங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. டாக்டர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க. இதுதான் உங்களோட டியூட்டி. ஆஃப்டர் ஈடி பண்ணதுக்கு அப்புறம் சொல்றேன். எல்லாமே என்னோட ஐவிஎஃப் ஜேர்னில நான் ஃபாலோ பண்ண விஷயங்க. உங்களோட டாக்டர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதுக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும்னு. என்னோட அந்த 30th டே வந்து பிரெக்னன்சி அந்த பிளட் ரிப்போர்ட் எடுப்போம் இல்லைங்களா, அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் பார்ட் 5 உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்ட் 4 வீடியோல பார்க்கலாம். லவ் யூ ஆல். ஈடி பண்ண எல்லாருக்குமே பேபி கன்ஃபார்ம் ஆகணும்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க.